ஆனந்தி வணக்கம். ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகை வந்துவிட்டார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த சந்திப்பு நடைபெற இருக்கின்றது. ஆளுநர் மாளிகை உள்ளே வந்துவிட்டார். ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகை வந்துவிட்டார். தமிழக பொறுப்பு கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை விஜய் சந்திக்கு தனக்கு பெரும்பான்மை இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி அழைப்பு விடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அது தொடர்பான ஆவணங்களை காண்பிப்பதற்காக கொடுப்பதற்காக ஆளுநர் மாளிகை வந்திருக்கின்றார். ஆட்சி அமைக்க உரிமை கோருவது தொடர்பாக ஆளுநர் அர்லேக்கருடன் தவிக தலைவர் விஜய் சந்திப்பு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நாளைய தினம் நேரு உள்விளையாட்டு அரங்கில் விஜய் பதவியேற்பு நிகழ்வு நடைபெறும் என்றும் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. அந்த ஏற்பாடுகள் அதோடு அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் தான் ஆட்சி அமைப்பதற்காக 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை தேவை. 118 என்பது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நிலையில் 108 அதாவது 107 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கிறார்கள். தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் கூட தனி பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலை விஜய்க்கு ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. அதற்கு முன்னதாக ஏற்கனவே அவர் காங்கிரஸ் தரப்பில் தேர்தலுக்கு முன்பாக கூட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. காங்கிரஸ் இம்முறை தாவேக்காவோடு கூட்டணி அமைக்க வேண்டும், அப்படி கூட்டணி அமைக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் கேட்கக்கூடிய எண்ணிக்கையிலான இந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும், அதே போன்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்கப்படும் என்றெல்லாம் கூட பல சலுகைகள் என்பது தமிழக வெற்றி கழகம் தரப்பில் வெளிப்படையாகவே அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் கூட தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் உள்ளிட்ட எந்த கட்சிகளும் கூட்டணி வைக்கவில்லை. மாறாக ஏற்கனவே இருந்த திமுகவுடனான கூட்டணி அப்படி இந்த தேர்தலும் அதே கூட்டணி உறுதியாக தேர்தலை சந்தித்தார்கள். அந்த தேர்தல் முடிவு என்பது யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உள்ளது. அந்த அடிப்படையில் தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய எங்களுக்கு ஆட்சி அமைக்க உரிமை கோரி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேற்றைய தினம் கவர்னருக்கு மின்னஞ்சல் மூலமாக கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த கடிதத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி அனுப்பப்பட்டது. ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். தங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை 2 வாரங்களில் நாங்கள் நிரூபிப்போம் என்றும் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் வழக்கமான ஒரு நடைமுறை தான். தனிப்பெருங்கட்சியாக இருந்து தனி பெரும்பான்மை கிடைக்காத போதிலும் கூட வழக்கமாக சட்டப்படி நடக்கக்கூடிய நடைமுறைகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. யாருக்கும் தனி பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் கூட தனிப்பெருங்கட்சி யார் இருக்கின்றார்களோ, அதிக எண்ணிக்கை எந்த கட்சி பெற்றிருக்கிறதோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்து அதன்படி நடைமுறைகள் நடத்தப்படுவது என்பது வழக்கமான ஒரு விடயம், நடைமுறை தான். சட்டப்படி அது நடக்கக்கூடிய நிகழ்வு ஒன்றுதான். அந்த அடிப்படையில் தான் தனிப்பெரும்பான்மை என்பது இல்லாவிட்டாலும் கூட தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்திருப்பதால் மேற்கொண்டு அவர்களுக்கு தேவையான எண்ணிக்கை என்பது அடுத்தடுத்த நாட்களில் மற்ற கட்சிகளோடு பேசி அவர்கள் ஆதரவை பெற்று ஆட்சியை தக்க வைத்து அந்த சுமூகமாக அடுத்தடுத்த நாட்களில் அவர்கள் ஆட்சியை கொண்டு செல்ல ஏதுவாக ஒரு சூழலை உருவாக்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக ஆட்சி அமைப்பு தொடர்பாக பதவியேற்பு நிகழ்வு தொடர்பாக அது நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் விஜய் தமிழக பொறுப்பு கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்திப்பதற்காக சென்று தற்போது ஆளுநர் மாளிகை உள்ளே சென்றிருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்னர் தான் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கிண்டி வந்தார். அதற்கு பிறகுதான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் தற்போது கிண்டி ஆளுநர் மாளிகை சென்றிருக்கின்றார். இந்த சந்திப்பு நடைபெற்ற பிறகு விஜயுடன் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், புசி ஆனந்த் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் சென்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு முன்பாக தான் காங்கிரஸ் தாவேக கூட்டணி காங்கிரஸ் சில நிபந்தனைகளோடு, அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, வருகின்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போதிய முக்கியத்துவம் உள்ளிட்ட பல முக்கியமான விடயங்களை முன்வைத்து அவர்கள் நிபந்தனையோடு அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் ஆதரவு உறுதியான பிறகுதான் விஜய் ஆளுநரை சந்திக்க புறப்பட்டார். அதுவரையிலும் அந்த காங்கிரஸ் தலைவர்கள் சந்திப்பு அது தொடர்பான பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வந்தது. காலை 11 மணிக்கு காங்கிரஸ் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும், சத்தியமூர்த்தி பவனில் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தெரிவிப்போம் என்று தெரிவித்தார்கள். ஆனால் 11 மணி ஆன பிறகும் கூட காங்கிரஸ் தரப்பில் எந்தவித உறுதியான தகவலும் தெரிவிக்காததால் ஒருவேளை இது காங்கிரஸ் பின்வாங்குகிறது என்றெல்லாம் கூட தகவல்கள் பரவியது. அதற்கு பிறகு அது ஏற்கனவே திட்டமிட்டபடி காங்கிரஸ் ஆலோசனை எல்லாம் மேற்கொண்டு அதுக்கு பிறகு சத்தியமூர்த்தி பவனிலிருந்து நேரடியாக அவர்கள் விஜயை பார்ப்பதற்காக பனையூர் அலுவலகம் சென்றார்கள். அதில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போன்று மேலிட பார்வையாளர் கிறிஸ்டோ டங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, அதற்கு பிறகு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் என ஒரு அணியாக அவர்கள் பனையூர் அலுவலகம் சென்று விஜயை சந்தித்து விஜய்க்கு சால்வையெல்லாம் அணிவித்து பரஸ்பர மரியாதை நிமித்தமாக பேசிவிட்டு தாவேகாவுக்கு ஆதரவு என்பதை உறுதிப்படுத்தி அதற்கு பிறகு அவர் காங்கிரஸ் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக பிரஸ் ரிலீஸ் என்பது வெளியானது. தாவேகாவுக்கு இப்போது மட்டுமல்ல வருகின்ற தேர்தலும் ஆதரவு என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டுடைய மக்கள் எடுத்த முடிவின் அடிப்படையிலேயே இந்த ஆதரவு என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள்.